பானிபூரி கடையில கிடைக்கிற மாதிரியே அந்த பட்டாணி சாட்டை இப்ப நம்ம வீட்லயே டெலிஷியஸா பண்ணலாம் வாங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் போட்டு அது கூடவே கொஞ்சம் ஜீரா அண்ட் ஹிங்க போட்டு லைட்டா வறுத்துருங்க. ஒரு கேரட், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மூணுத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அது கூடவே கொஞ்சம் சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சாட் மசாலா அண்ட் பிளாக் சால்ட். இந்த சாட் மசாலா பிளாக் சால்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் போட்டு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே முன்னாடி நாள் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்த இந்த பச்சை பட்டாணியை லைட்டா மேஷ் பண்ணி எடுத்து அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா அனியன், கேரட், டொமேட்டோ, சிலாண்ட்ரோ இது எல்லாத்தையும் தூவி விட்டு லைட்டா லெமன் ஜூஸும் போட்டு சர்வ் பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். சுட சுட சாப்பிட்டா இது அவ்வளோ நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி சப்பாத்தி கூட கூட சாப்பிடலாம், ஆனா வெறுமனே சாப்பிடும்போது செமையா இருக்கு. இன்னைக்கு 5 மணி ஸ்நாக் இதுதான் எங்களுக்கு. இந்த மசாலா கொதிக்கும் போது புளி தண்ணி ஊத்துறீங்களே, அதுதான் அந்த டேஸ்ட் அல்டிமேட்டா வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். கண்டிப்பா நாளைக்கு உங்க வீட்ல இந்த ஸ்நாக்கை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.